இன்ப நாள் இது, இனிய நாள் இது. முன்னுரை வழங்கிய சகோதரி அவர்கள் காக்கா முட்டை விஸ்வரூபம் நான் தயாரிச்சுன்னு சொன்னாங்க. அதனுடைய தயாரிப்பாளர்கள் மற்றவர்கள் இருக்கலாம், மீதெல்லாம் நம்ம பண்ணது தான். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. லவ் ஸ்டோரின்னு சொல்லும்பொழுதே 100க்கு 200% மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றிக்குரிய பட தலைப்பு சூடிய இயக்குனருக்கு உண்மையிலேயே என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றொப்ப கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம் இருக்கும். வயசு என்னன்னு கேட்க வேணாம். நம்ம கோல்டன் கோபால் என்னுடைய 1985 நான் யார் படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்திலிருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வச்சு நான் கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் இப்படி பல படங்கள் பண்ணின்னு இருக்கும்போதெல்லாம் ஸ்டண்ட்டில் உதவியாளராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவன். அப்போது அவனை கூப்பிட்டு சொல்லி நீ படம் பண்ணுறா, நான் அவனுக்கு படம் தரேன்னுவேன். ஆனால் இன்றைக்கி இந்த மேடையில் அவன் மிக சிறப்பான ஒரு ஸ்டண்ட்டு கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு இராணுவ சம்பந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் தேர்ந்த கலைஞர்களை வச்சு அவர் அமைச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறதுலாம் பார்க்கும்போது உங்களுடைய துப்பாக்கி நான் எடுக்கும்போது அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆலவந்தான் எடுக்கும்போது டெல்லியில் பயிற்சி எடுத்ததை கமல் சாரை வச்சு அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இயல்புகளை இந்த படம் பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, இதுவரையிலும் யாருமே சந்திக்க முடியாத, தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கதையை அமைச்சிருக்கிறாரு இயக்குனர் அன்பரசுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த படத்தை நான் முழுமையாக பார்க்கணுன்னு அவளோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட முன்னுரையை வழங்கியிருக்கிறாங்க. பாடல் காட்சியெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. புதுமுகங்களை வச்சு நிறைய செலவு பண்ணி, அதான் பேரரசுக்கிட்டன்னு சொன்னேன், என்னப்பா இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு. நிறைய சேஞ்சஸ், ட்ரெஸ்லாம் உண்மையிலேயே எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சண்டை காட்சிகளும் சரி, பாடல் அமைச்சதும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த இசையமைப்பாளர் செவி குளிர சிந்தை மகிழ பிரமாதமாக இசையமைச்சிருக்கிறார். காலம் அவர் நம்மக்கிட்டேருந்து அழைச்சின்னு போனாலும் அவருடைய பாடல் என்றைக்குமே நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். அப்படிப்பட்ட படத்திற்கு உண்மையிலேயே பெரிய மனது கொண்டு தம்பி கார்த்திக் ராஜா அவருடைய இசைப்பணியை கொடுத்துருக்கிறாரு. மிக சிறந்த கலைஞர்களில் பின்னணி இசையில் கார்த்திக் ராஜாவை மிஞ்சத்துக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இசை மேதையினுடைய இசை இளவல் அவர். நான் ரொம்ப விரும்பி அவர் கூப்பிட்டு பண்ணுவேன். ஆக அவர் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர், எல்லாருக்கிட்டே கலந்து பேச மாட்டார் இவன் மாதிரி. ஆனால் உண்மையிலேயே மிக திறமசாலி. அவரை இந்த திரையுலகம் பயன்படுத்திக்கணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் மிக சிறப்பாக அவர்களுடைய பங்களிப்பை நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hello everyone, I am not very fluent in Tamil yet, so I'll just continue in English. I am really excited for all of you to see this movie. A lot of people have put in a lot of hard work of months and months for what you just saw on screen. I'm very excited for all of you to go to the theaters and watch the movie and really love it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணு மேம் நிறைய பேசி தேங்க் பண்ணி அப்படியே ஒரு காத்தோரமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க. டின்னர் இஸ் ரெடி அப்படின்ட்டாங்க. எல்லாரும் டேய் முடிங்கடா டேய் இப்படி காத்துட்டாங்க. முடி சீக்கிரம் போங்க, சாப்பாடு வெயிட்டிங்க. எஸ், தட்ஸ் பவர். நான் 50 வருஷமாக சினிமாவில் போராடம் சினிமாவில் இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் பண்ணுற 2 படம் 365 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க.
சினிமாவில் வந்து என்னன்னாங்க, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்கே மூக்கு கீழே இருப்போம், நம்மளை பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அன்பு சாரை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பேனாக இருக்கட்டும் கேனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும், சார் வாங்க சார் உங்கள் பர்த்டே நீங்கள் கேக் என் கூட கட் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாயில் ஆரம்பித்து எனக்கு 50,000 வரைக்கும் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கினோம் அவர்கிட்ட இருந்து. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know ma'am is that இன்னைக்கு வந்து மேடையில் ஜாமான்லாம் உட்காந்துருக்காங்க, பேரரசு சார் வந்திருக்காங்க, தானு சார் வந்தார், கார்த்திக் வந்தார். ஏன் அப்படின்னா அன்பு சார் வந்து வைஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட குரலுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில் யார் கூப்பிட்டாலும், இட் கேன் பி த இளையராஜா ஃபேமிலி, ரமன் ஃபேமிலி, ஒரு டைரக்டர்ஸ். அன்பு சார் வந்து அன்பு அப்படிங்கிற பேர் வச்சதுனால என்னமோ தெரியல, ஹீ இஸ் 24 கேரட் அன்பு. நான் வந்து அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் அந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்டு குட்டி 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 குட்டியாக அவர் வந்து நிறைய கதை வச்சுருக்கார். திஸ் இஸ் வெரி குட் ஸ்டோரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒரு 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 50-100 கதை வச்சுருக்காரு அவர். அண்டு சினிமாவில் வந்து அது அப்போ தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் வந்து அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும், நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும், அவர் வளர வளர நம்மளும் கூட சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டின்னர் இஸ் ரெடி. பக்கத்தினால பயமாக இருக்கு, அதுவும் அர்ச்சனா மேடம் நெருங்கிட்டா. ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் ரைடு வந்துடும். நீங்கள் சம்பளத்தை சொல்லாட்டாலும் ரைடு வந்துடும். நீங்கள் என்னைக்கு பயப்படுறீங்களோ 30 நாள் ரஜினி 30 நாள் ரஜினியோட பயணிச்சிங்கன்னா வரும். ஆனால் இப்போ கணக்கெலாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கல பண்ணி அதெல்லாம் கோல்டன். ஓகே ஓகே, அந்த மாஸ்டர் ரொம்ப விவரமாக தான் இருக்காரு. மாஸ்டர்னாலே நான் அந்த படத்தில் வைப்பேன், திருப்பாச்சியில் ரெவடிங்கில் பேர்லாம் வைப்பேன். பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, சனியன் சகடை. அது ரெவடிக்கெலாம் அவர் அப்படி வச்சா தான் அது ரெவடியே தெரியும். அது மாதிரி எங்கள் இதில் மாஸ்டருக்கெலாம் சும்மா கோபால்லாம் பல்படியாது, கோபால் பல்படியா என்ன, நாங்கள் அப்படியே கோல்டன் கோபால் என்ன அது மாதிரி மாஸ்டர்லாம் வச்சுக்கணும். அப்படியா இல்லை, இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணி அவங்க கிளாஸ் பண்ணி வாங்குறோம். நல்ல நாங்களாம் நானாச்சுல கொக்கி கோபால் வச்சுருப்பேன். அது தாரு சார் பாரு எவ்வளோ நல்ல மனசு, கோல்டன் கோபால். அதுக்கே ரைடு, பேருக்கே ரைடு வருமோ. மாஸ்டர் முன்னாடியே பேசும்போது சிலட்ட நன்றி உணர்வு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு பாராட்டிடணும். இந்த மேடையில் நிறைய நன்றி உணர்வு. 2 மூணு அந்த ஜுஜித் டைரக்டருக்கு நன்றி சொன்னார். எது மூஞ்சை கட்டிங்க சார், மூஞ்சை கட்ட சொன்னேன், உடம்பு கட்டிக்காது. நன்றி மாஸ்டர். அதனால தான் அந்த நன்றி ஒரு காலம் இத்தனை படம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பேசினேன், எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி பேசினேன். கதாநாயகி ஏஞ்சல் அவருக்கு நன்றி. திருக்குறளில் இங்கிலீஷில் சொன்ன மாதிரி அழகாக பேசிட்டாங்க.
சரி ஓகே, கதாநாயகிக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசிட்டாங்க, ஓகே. ப்ரொடியூசர் வந்தாங்க பாருங்க, அனுராதா, பேர் தான் தமிழ் பேர். எங்கள்டெல்லாம் மேலே வச்சு அரண்மனை இங்கிலீஷ் பேசி நாங்கள் என்ன பண்ணுறது? அப்பப்போ புரிஞ்சிச்சு, அப்பப்போ கை தட்டினோம். அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் வீட்டுக்கு வரோம், சமைச்சு போடுங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய மனசு ப்ரொடியூசருக்கு. கணவன் ஒரு பக்கம் டியூட் பாடிக்கிட்டார், இன்னொரு பக்கம் பையன் டியூட் பாடிக்கிருக்கார், அப்பனும் பையனும் போட்டு லவ் பண்ணிக்கிருக்காங்க. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா அம்மா, ஒரு பக்கம் மனைவி. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கு கிடைக்கும்? இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பன்னு போய் போட்டு லவ் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. புருஷருக்கு காஸ்டியூம் செலவு பண்ணது அதிகமாக இருக்கும். எத்தனை காஸ்டியூம் அவங்க ரசிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் நம்ம அன்பரசு, வீர அன்பரசு, அவர் நடித்து சாதிச்சாரோ இல்லையோ, படத்தை இயக்கி சாதிச்சாரோ இல்லையோ, ஒரே ஒரு வகையில் இந்த மேடையில் சாதிச்சிட்டார். அது என்னன்னா, தன்னோட மனைவி வந்து 10-15 தடவை ஹீரோ ஹீரோ ஹீரோட்டாங்க. எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புருஷனை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 10 படம் அவங்க வாய் நிறைய ஹீரோ ஹீரோங்க, இதுக்கு என்ன ஒரு சாதனை வேண்டி இருக்கு. அங்கேயே அன்பரசு ஜெயிஸ்டார். நிறைய குடும்பங்களில் புருஷனை ஜீரோ நினைப்பாங்க, இங்கே தான் ஹீரோ நினச்சிருக்காங்க. ஓகே அன்பரசு சார், உங்களை தான் இப்போ பேசிக்கிறீங்க, அங்கேயே எடுக்கிறீங்க, அப்புறம் ஜீரோ ஆக்கிடுவாங்க. எப்பவுமே ஒய்ஃபை போகும்போது உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே. அப்புறம் அன்பரசு ஏஞ்சல் 2 பேரும் கொடுமைப்படுத்தியிருக்காரு. குழு மணாலி ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்கு, பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது. இவர் நல்லா கோட்ஸுட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பனியில் கதாநாயகி ஷார்ட்ஸ் தொட ஃபுல்லாக தெரியுது. இப்படியே ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுமைப்படுத்துறது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜீன்ஸ் போட்டு இங்கே போகிற சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்அப் இருந்துருக்கூடாதான் நம்மளுக்கு நினைப்பு வரணும். அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம டைரக்டர் விவரமான ஆள். அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் போல கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறதுக்கு க்ளோஸ்அப் கூட பாட வச்சிட்டாரு, லாங் சைடு நடக்க வச்சிட்டார். அங்கேயே கொஞ்சம் தான். இந்த படம் பப்புல் சார் எனர்ஜி சார், நீங்கள் அவர் 50 வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் டி ராஜா இந்த படத்தை நடிக்கும்போதெல்லாம் நாங்கள் 10th ஒரு +2 படிச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது. என்னடா அது அவர் நிற்கிறாரு, எல்லாரும் கைதிட்டாரு, அவர் ஆளுக்காது நான் கைதிட்டிக்கிறேன். அப்போ ஒரு மாதம் எனர்ஜியாக மாதம் இருக்கும், நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்தது. பாபு சார், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம நண்பர் வந்து வெற்றி வேலன் இந்த படத்தில் ஒரு கோ-டைரக்டர். ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி, இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னார். சரி, ஒரு ரொம்ப நண்பர், சரி அவருக்காக நான் யோசித்தேன், வந்துடுங்க சார். சரி ஓகே, நம்ம இதுக்கு அதெல்லாம் கேட்கல. எங்கே ஷூட்டிங்னே?
மேப் அனுப்புனார். ஒரு காலேஜினார். காலேஜில் உங்களுக்கு ஷூட்டிங்னார். மேப் பண்ணிவிட்டாப்புல இந்த நசரத்துப்பேட்டை தாண்டோன்னு சொன்னார் என்கிட்ட. மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சரி, நான் போகும்போது காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும் என்ன பலதில் போய்கிட்டு இருக்கேன். என்ன காஸ்ட்யூம் போடலாம், என்ன கேட்கலாம். அங்கே போனோன்னே நீங்கள் டேரக்டர் பேரஸாகவே வந்திருக்கேன்ட்டாங்க. ஒரே காஸ்ட்யூம் இருக்க காஸ்ட்யூம் வாங்கிட்டாங்க. என்ன இவ்வளோ அப்படி தான் இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே, இதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கடைசி முடிச்சுக்கணும் கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்லேயே இருந்துச்சு. கிளம்பும்போது டக்குன்னு ஒரு கவர் வச்சு அழிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ தான் மனசு அடிச்சாப்பா ஏதோ கொடுத்தாங்கப்பா அப்படின்ட்டு. அது ப்ரொடியூசரோட மனசு. ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்ததுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. டைரக்டர் பேரஸாக நடிச்சிருக்கிறேன். கமோடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும், நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும். விஜயகாந்த் இருக்கும்போது, நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் இந்த நாட்டுப்பற்று கதைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர் ஹீரோ நடிச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறினார். நம்ம கேப்டன் அவர்களும் அவங்கள்ட்ட மறைச்சிட்டாரு. நாட்டுப்பட்டு கதையே வரல, போச்சு. இந்த இராணுவ சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு. அதுக்கடுத்து கமௌண்டாவின் லவ் ஸ்டோரி. என்ன அந்த கமௌண்டோ கதையெல்லாம் நாட்டுப்பட்டு இருக்கும், இதில் காதல் பட்டு நினைக்கிறேன். டூவேட்டு 2 பட்டு இருக்கு. நாட்டுப்பட்டு இருக்கு, காதல் பட்டும் இருக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும். இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது இங்கிலீஷ் பேசினா அப்போ சிலது புரிஞ்சுக்கிட்டோம்ல. அவருடைய நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அதான சொன்னீங்க, இங்கிலீஷில் தான் சொன்னீங்க. நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க. கனவு இல்லை, கனவுலாம் கலைஞ்சிரும். லட்சியம், கனவு என்பது கலையக்கூடியது, லட்சியம் என்பது கலையாது. அது நிறைவேறும் முறை இந்த லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். ஏறத்தாழ 20 வருஷம் பயணம். யாருது 35 வருஷம் பாருங்க. 35 வருஷம் முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேல உள்ள காதல், கமௌண்டவன் காதல்ங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல். அது 35 வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு. அது சில சூழ்நிலையில் அது ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் ஆஃபீஸருங்க. அவர் தேவையாக இருக்குது. நல்லா சம்பாதிச்சு கொடுக்க சம்பாதிச்சு அழகாக செட்டில் ஆகிடலாம். உள்ள இருந்தே இருக்கு. அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலை பளு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல. ஆனால் அவருக்குள்ளே இருந்துருக்கு இந்த சினிமா கணம், அந்த லட்சியம். சொல்லக்கூடாது, என்ன சொல்லிடுவோம். படம் இமேஜ் படம் போயிடும், பரவாயில்ல. ரிட்டையர் ஆயிட்டார், தெரியுதா? கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிற மாதிரி இருக்கார். ஓகேண்ணே, இமேஜில் போகாது சொல்லு, அப்போ தான் தரோம். ஓகே, இப்போ பணி முடிஞ்சது. அந்த சினிமா தாகம் இருக்குல்ல, சினிமா தாகம், மோகம், காதல் என்ன வேணால் சொல்லலாம். அவர் சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. சினிமா அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியும். அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த கமௌண்டவன் லவ் ஸ்டோரி. அப்போ
இந்த சினிமாங்கிறது சாதாரண விஷயம். சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல, நீ சினிமா உண்மை நேசிச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். ஆனால் உண்மை நேசிக்கணும். சினிமாவில் வந்தால் அப்படி பண்ணலாம், அனுபவிக்கலாம், சினிமாவில் வந்தால் இப்போ என்ஜாய் பண்ணலாம். சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், வெறி கொண்டு இருக்கணும் சினிமா மேலே. அப்படி இருந்தால் என்றால் ஒரு நாள் 10 வருஷமா 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 35 வருஷம் கூட ஆகலாம், சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். அப்படி 30 வருஷம் சாதிக்க வச்சவர் தான் அந்த அன்பரஸ். இன்னொன்று, என்ன ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன படம். நாங்கள் இங்கே வந்து பார்த்தா எத்தனை லொக்கேஷன்ஸ், எவ்வளோ பிரம்மாண்டம், எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்குது. ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை. நீங்கள் ஆர்டிஸ்ட், நீங்கள் தான் புதுசாக தெரியுங்களே தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த கமண்டவுன் லவ் ஸ்டோரி. இந்த படம் அசரே இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா தான். அப்போ இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் இதுக்கப்புறம் சினிமா பண்ணிட்டே இருப்பார். என்ன பார்த்துருக்கேன், இந்த சிறிய முதலீடுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள், சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன நடிகருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பேனர், பெரிய நடிகர்கள், அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேருமோ அங்கே சேர்ந்துட்டே இருக்கும். அது விஷயம் இல்லை. வீர அன்பரசு மாதிரி இயக்குனர், அனுராதா மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன், சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், இப்படி சின்ன சின்ன ஃபிலிம் கணக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். அப்போது தான் இங்கே இந்த சினிமா நம்பியிருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையும் சரி, அன்பரசு அவரோட அந்த லட்சியம், இந்த வெறிக்காகவும் சரி, உண்மையிலே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சார். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க புருஷனை சம்பாதிச்சுட்டு வந்து அந்த மாதம் வந்து நான் ஃபஸ்ட் பைசா வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் அங்கேயே கெஞ்சணும், 1000 ரூபா கொடு, 2000 கொடுன்ட்டு. ஆனால் உண்மையிலே உங்கள் மனைவி உங்கள் லட்சத்தை நிறைவேற்றிருக்காங்க. அவங்க பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த குடும்பம், நீ ஃபஸ்ட்டு போய் குடும்பத்தை சுற்றி போட்டுங்க. முதல்ல பையன் நடிச்சிருக்காப்புல. கமண்டலஸ்வரி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ண வேண்டும். இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று பிரம்மாண்டத்துக்கே பேர் போன திரு கலைப்புலி தானு சார் அவர் வந்திருந்தார். அவர் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார். நான் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பாக இருந்த திரு சிவராமன் மியூசிக் டைரக்டர். நாங்கள் 2 பேரும் கலர் கசுவோம். அவர் டியூன் சொல்லுவார். நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வந்து ஒரு 3 நாள் சாங்கு டியூனை கம்போஸ் பண்ணிட்டாரு. அது மேலே ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார்த்திக் ராஜா சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டேன். நான் எதுவும் டிமாண்ட் பண்ணல, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அது சூப்பர் மியூசிக் டைரக்டருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு போய்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டேன். நைட்டு 8 மணிக்கு கேட்டேன். சரி பண்ணிடலாங்கன்னாரு.
போயிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில் 8 மணிக்கு ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து. என்னன்னா சாங்கை கம்போஸ் பண்ணி அதை யாரை பாட வச்சாருன்னு தெரியல, பாடிட்டு காலையில் 8 மணிக்கு எனக்கு போட்டு காட்டினார். அதாவது ஒரு இரவுக்குள்ளார கடுமையாக வேலை செஞ்சு அதை வந்து அற்புதமான சாங்காக கொடுத்தார். நான் பிரமிச்சு போயிட்டேன், என்னடா இந்த மாதிரி ஒரு சாங்காக கொடுக்குறாருன்ட்டு. படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும், அதை வந்து நான் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான் ஒரு 4 பாட்டை ஒதுக்கி வச்சுருக்கேன். அது அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அவர் ஒரு மியூசிக்கு மேஜிக்கல் மேன் தான் சொல்லணும். அதாவது ரீரெக்கார்டிங் கூட எனக்கு 21 நாள் டைம் வேணும்னு கேட்டார். சரிங்க சார்னு விட்டுட்டேன். அது என்ன 21 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திருவண்ணாமலை போவார், அவங்க சொந்த ஊருக்கு போவார், வருவார். ஆனால் நைட்டில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு தெரியல, நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வெரி சாஃப்ட் நேச்சர். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாவலர் வரதராஜன் சார் அவரோட புதல்வன் சிவராமன் இசையில் திரு இசைக்குயில் ஏஆர் ரஹ்மானின் தங்கை இஸ்ரத் காதரி அவர்களை அணுகிய போது அவர்களும் எனக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தில் 2 பாடல்களை பாடி தந்தார்கள். அந்த 2 பாடல்கள் தான் இந்த குரூப் மாதிரியில் நீங்கள் கேட்ட பாடல்கள். அவங்களும் என்கிட்ட எதுவும் பேசல, டிமாண்ட் பண்ணல, எதுவும் கேட்டது கிடையாது. கேட்டவங்க பாடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, லிரிக்கல் வீடியோக்காக நீங்கள் குரூப் நாளி வரணும்னு கேட்டிருந்தேன். அவங்க சிரமம் பார்க்காம வந்து அதை அங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் இனிமேல் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அதை அந்த பாடல்களை நீங்கள் AAA மியூசிக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இவங்க வீட்டு கலவையில் இந்த வீட்டு கலவை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் 2 பேர்கிட்டையும் நான் நட்பாக பழகினால யாருமே வந்து அது நான் பண்ணலை அப்படின்னு சொன்னதில்லை, பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய இதாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பேரர் சாரை கூப்பிட்டோம்னா வந்து சின்ன கெஸ்ட் ரோல்னாலும் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரம்மாண்டா இயக்குனார். அவ்வளோ போய் நான் இயக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் விஜய் சார், விஜயகாந்த் சார் எல்லாம் வச்சு பண்ணார். அவர் எப்படி உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஊமை விலைகள் இயக்குனர் வந்து அரவிந்தராஜ் சார் இயக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பிருத்திவிராஜ் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. ஒரு 27 படங்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்லியாக நான் கூப்பிட்டேன். நான் என்னென்னா, நான் வந்து எனக்கு ஒரு நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டே நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி, எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க அப்படின்னு போட்டேன். போட்டாலும் நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காலையில் வந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வந்தார். வந்துட்டு எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு அடுத்த நைட் ஷூட்டிங் போயிட்டார். அவரோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, அவரோட டெடிகேஷனும் சரி, ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஒரு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் என்னோட நட்பு அவர்கிட்ட தொடர்ந்துட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட எல்லா படத்துலையும் அவர் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏஞ்சல், நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். உண்மையாலுமே ஐஸ் பேக்ரவுண்டில் வெறும் சாரியில் தான் வந்து அவங்கள கீழே படுத்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்க லிரிக் தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நல்ல டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்பாட் பிடிக்கிறது தான் கஷ்டம். ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு முடிச்சுடுவாங்க. இவங்களை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நடந்து இயக்குனது டான்ஸ் மாஸ்டர். நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்லா என்னையும் ட்ரைனிங் பண்ணாங்க, அவங்களுக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் சார், அவர் வந்து என்னோட ரொம்ப வெரி லாங் டைம் என்னோடய ப்ராக்டிஸ் அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் சொன்னோன்னே இது டூப் இல்லாமல் நான் பண்ணிடுறேன், நானே பண்ணிடுறேன். ஒன்று இங்கே வந்து எனக்கு பேசிக் குங்ஃபு ட்ரைனிங் கொடுத்தது வடிவேல். நீங்கள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரொம்ப அமைதியாக. அதே மாதிரி
என்னோட அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கங்கைமரன் சார் வரதா இருந்தது. அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க பெங்களூரில். அதனால் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது அங்கேருந்து எனக்கு அவர் போகிற கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு சரி, ஓகே சார், நோ ப்ராப்ளம், நான் அடுத்த இதில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்கே செல்வமணி சார் வரணும். அவர் ஒரு விஐபியோட மேரேஜுக்கு பெங்களூர் போயிட்டாரு. ஸோ அவர் வர முடியல. அவருக்கும் என்னோட ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கூப்பிடும் போதெல்லாம் போய் பார்க்கும் போதெல்லாம் டக்குன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார். அவரும் சரி, பேரரசு சார் சரி. அவர் ஏன்னா இந்த இயக்குனர் சங்கத்துக்கு நான் அது பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இயக்குநர்கள் எல்லாருமே கூப்பிட்டோன்னு வந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே போகும்போது ரொம்ப இது இருந்தது. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 பேர்த்துக்கு மிஸ் பண்ணிட்டேன் சால்வ் போடுறதுக்கு. சாசனா ரோஸ் அண்டு சுஜித், மாணிக்கராஜ் சார் கொஞ்சம் வாங்க சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ஹிந்தி வருஷனை மியூசிக்கை எனக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்த திரு சத்யா அவர்களை கொஞ்சம் மேடை கலைக்கிறேன். கொஞ்சம் ஃபுல் ஹிந்தி வெர்ஷன். தமிழ் சாங்ஸை விட ஹிந்தி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மேடம் இந்த இடத்துல அழுவணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக அழுவாங்க. நிறைய சென்டிமெண்டல் இருக்குது. அது நீங்கள் படத்தில் பாருங்கள். இன்னொரு விஷயம், அப்புறம் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நாள் நான் விட்டுட்டு போயிடுவேன். குளுமலை வேலைக்கு போனாலும் சரி, இப்போ ஒரு 10 நாள் ஃபாரஸ்ட்டில் இதில் இருக்கேன். எனக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களோட வழி எனக்கு புரியும். பட் என்ன பண்ணணும்னு ஒரு இலக்கோடு போயிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கும் சரி, என்னோட மதர்களுக்கும் சரி, என் சன்னதும் சரி, அந்த பெயினை தாங்கிக்கிறதுக்காக மன்னிச்சுக்கணும். நீங்கள் என்னோட அழைப்பை ஏற்று என்னோட பெரிய அக்கா வந்திருக்காங்க, அங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சிரமத்தோடு வந்திருந்தாலும் ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சே தேங்க்ஸ். டோட்டல் ரிலேஷன்ஸுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வேற ஒரு இயக்குனர் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரமேஷ் இயக்குனர். அவரும் ஒரு டைரக்டர் தான். ஒரு 10 படம் பண்ண டைரக்டர்.